வணக்கம். ஜவை சக்கரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜூன் 4 தேர்தல் முடிவு என்றைக்கு வரும்னு பார்த்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட கட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாஜக, அதிமுக. பாஜகவோடு நிறைய பிரச்சனை வந்தாச்சு. நம்ம கொடுத்த பணம் ஒழுங்காக செலவு செய்யப்படவில்லை. மற்றபடி மேல் பொறுப்பில் உள்ளவர்கள் கீழ்மட்ட தொண்டர்களை மதிக்கவில்லை. மற்றபடி எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். மற்றபடி தன்னுடைய இனத்துக்கு மட்டும் ஆதரவாக செயல்பட்டார்கள். அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். பாமகவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். குறிப்பாக இன்னொரு கேஸில் தொகுதியெல்லாம் பார்த்து தமாகவுக்கு ஆதரவே கிடையாது. அந்த அளவுக்கு பாஜக செயல்பட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்குள்ள. அதே மாதிரி அதிமுகவுள்ள இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். கொடுத்த பணம் ஒழுங்காக கடைசி தொண்டன் வரைக்கும், பூத் ஸ்லிப் வரைக்கும் போகவே இல்லை. அவன் எடப்பாடி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் இருக்கிறார். அந்த திருச்சி டு நாமக்கல்ல கூட அந்த ரூட்டில் ஒரு கோடி ரூபா பிடிச்சாங்க பாருங்க. தலைமைக்கு தெரியாமல் அமுத்த பார்த்தார் அந்த மாவட்ட செயலாளர். அது மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம். அதே நேரத்தில் அடிமட்ட தொண்டர்கள் சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ஸை இன்னைக்கு எடப்பாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சமயத்தில் தேர்தல் முடிவுக்கு பின்னால் அதிமுக மிகப்பெரிய ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு மாற்றப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுக்கிடையில சசிகலா வேற ஒரு துண்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அதிமுக எவ்வாறு அமைக்க வேண்டும், அதே நேரத்தில் அதிமுக நுழைய வேண்டும், அதே நேரத்தில் ஓபிஎஸ் ஓர்ஸோ டிடிவி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே நுழைந்து விடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு சசிகலாவோட திட்டம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் அவர் அணியாக செயல்படக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு. அதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை செங்கோட்டையின் பிரச்சனை இன்னைக்கு உட்கட்சி புதுசா நிறைய போயிட்டு. அதாவது அதிமுக மேற்கு மண்டலத்துல அவர் தான் ஒரு மாவட்ட செயலாளர், திருப்பூர், ஈரோடு தொகுதியெல்லாம் கான்செப்ட். அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்தை எடப்பாடி அவர்கள் அவருடைய மேற்பார்வை இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். வேட்பாளர் அறிவிப்பு, மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நியமனம், எல்லா கான்செப்ட். அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அதிருப்தியாளர் கூட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறார். எனக்குடா தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்படும், அப்போ நம்ம வேறு கட்சிக்கு தாவி விடலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அவங்களுடைய ஒரு கூட்டணி வெளிப்பாடு அவங்களுடைய ஒரு பொறுப்பாளர் தங்கமணி, KV ராமலிங்கம், செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பாக செயல்பட்டு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங்கே போட்டிருக்காங்க. ஆமாம், பெருந்துறையில் தனி கூட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு. செங்கோட்டையன் குரூப் தன்னுடைய ஆதரவாளர் அப்படின்னு வச்சிருப்பாரு இல்லையா. எடப்பாடி எப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதரவாளரை கூட்டி இப்போ தனி ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சசிகலாவையும் விலைக்கு விட்டு தனிப்பட்டு நிற்கிறாரு. அதே போல் செங்கோட்டையன் தனிப்பட்டு நிற்கக்கூடியதுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டியாக போயிட்டு இருக்கு. எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாக வருவதாக இருந்தாலுமே கூட மற்றபடி பாஜகவுக்கு நுழையக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு செங்கோட்டையன் ஆர்வமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டு. காரணம் எல்லாமே தேர்தலில் வெளிப்பாடு. தன்னை எடப்பாடி மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவன் இன்னும் சொல்ல போனால் திருப்பூர்ல நிற்க வைக்க ஒரு வேட்பாளர் எடப்பாடியினுடைய மிக நெருக்கமான சொந்தக்காரர். இத்தனைக்கு அவர் டாஸ்மார்க்ல வேலை செஞ்சவரான். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஏங்க டாஸ்மார்க்ல வேலை செஞ்சு நிற்க வைக்கலாமா? அவர் தான் சொன்னவர் எடப்பாடி. யார் பணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க தான், நான் 5 பைசா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாலே சில அமௌண்ட் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சாங்கன்னா வேற எங்கே வேலை செஞ்சா நமக்கு தேவை வேட்பாளர். இன்னும் சொல்ல போனால் 1 இயருக்கு முன்னாலே வேட்பாளர் கிடைக்காமல் போய் விடுவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்துல எடப்பாடி இருந்தார். அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பணக்காரர்களாக பார்த்து நம்ம வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் கான்செப்ட். அதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்ட விஷயம். மற்றபடி அதன் அடிப்படையில் அந்த பெருந்துறையில் சம்மந்தப்பட்ட வகையில் செங்கோட்டையன் வேலையே செய்யலை. காரணம் என்ன, தன்னை கேட்காமல் அவர் திருப்பூரில் வேட்பாளர் அறிவிச்சிட்டார் அப்படிங்கிற கான்செப்ட். அதன் அடிப்படையில் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் கூட செங்கோட்டையுடைய ஆதரவாளர். அவரும் அதில் செயல்படல. ஆமாம், திருப்பூர் தொகுதி ஃபுல்லாக யாருமே செயல்படல. காரணம் என்ன, கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், மற்றபடி பவானி சாகர் 3 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் தான் நம்ம செங்கோட்டையன் கான்செப்ட். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஒரு பிடியில் இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி தன்னிடம் கேட்காமல் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் கருப்பண்ணன் அப்படிங்கிற ஒரு பெருந்துறை பவானிக்கு அந்த ரேஞ்சுக்கு மாவட்ட செயலாளர்.
அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கருப்பண்ணனுக்கும் செங்கோட்டையனுக்கும் கூட இன்னைக்கு மோதல் உருவாயிருக்கு. ஆமாம். அப்போ வந்து கருப்பண்ணன் யாரு? எடப்பாடியுடைய நெருங்கிய உறவினர். அப்போ தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அவர் எடப்பாடி மதிப்பு கொடுக்கின்றார், தனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்கார். ஆமாம். அதன் அடிப்படையில் வந்து EM.R. ராஜாவை எடப்பாடி நியமிச்சிருக்கார். தன்னை கேட்காமல் எவ்வாறு நியமிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் திருப்பூர் தொகுதியில் பொறுப்பாளராக வேலுமணி நியமிக்கப்பட்டார். அது கூட வந்து செங்கோட்டையனை கேட்காமல் நியமிக்கப்பட்டதாக தான் இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட். அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்படுவது அப்படின்னா அதிமுகவுக்குள்ளே பிரச்சனையை செங்கோட்டையன் தனிப்பட்ட ஒரு மீட்டிங் போட்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அங்கே அதிமுக வெற்றி அடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமாக தெரியுது. தேர்தல் வந்தால் முடிவு வந்தான்னா முடிவு வராட்டியன் சுத்தமாக தெரிஞ்சு போச்சு. செங்கோட்டையின் பிடியில் இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி வந்து கருப்பண்ணன் அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. செங்கோட்டையன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு நபராக இருந்தாலுமே கூட எடப்பாடி அவரை மதிக்கவில்லை அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய ஒரு சூழலை செங்கோட்டை உந்துதலாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது? ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நிலக்கரி சுரங்கத்து அதிபர் மூலமா இன்னைக்கு வந்து ஒரு பண்ணியிருக்கார். ஈரோட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் மூலமா வந்து தூது விட்டுருக்க பாஜகவுக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலை நீக்கிவிட்டு பாஜக மாநில தலைவராக தன்னை நியமித்தால் நான் பாஜகவில் சேர தயார். பாருங்க எங்க உதவிது பாருங்க. இப்போ பாஜகவுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. எந்த நேரத்திலும் பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் அண்ணாமலை தூக்கி எறியப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்து பாஜகவுக்கு தாவலாம். காரணம் என்ன? அவர் பெரிய ஒரு பதவி எதிர்பார்ப்பார் இல்லையா, சாதாரணத்துக்கு போக மாட்டார். செங்கோட்டையன் அதிமுக பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பதவியெல்லாம் வகித்தவர். தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டி, தனிப்பட்ட ஒரு ஒரு இது உள்ளவர், தனிப்பட்ட முறையில் ஒரு தனக்கென்ற ஒரு பெருமை உள்ளவர். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பு கிடைத்தால் கட்டாயமாக நான் பாஜகவுக்குள் நுழைவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக எடப்பாடிக்கு விழுந்திருக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடி என்ன திங்க் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் விட பிறகு அவருடைய முடிவு இருக்கு இல்லையா, செங்கோட்டையுடைய முடிவு எல்லாமே வந்து தேர்தல் ஜூன் 4க்கு பின்னால வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடிக்கும். ஆமா, அப்ப செங்கோட்டையன் வந்து பாஜகவில் நுழையக்கூடிய சமயத்துல அண்ணாமலை அங்கிருந்து தூக்கி எறியப்படக்கூடிய தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மாநில தலைவரை தூக்கி எறியக்கூடிய சமயத்தில் அப்போ வந்து செங்கோட்டையன் அடுத்த பாஜகவினுடைய மாநில தலைவராக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படியோ. தேர்தல் நேரத்துல, தேர்தலுக்கு முன்னால, வேட்பாளர் அறிவுக்கு பின்னால, தேர்தல் முடிந்ததுக்கு பின்னால அப்படின்னு ஒரு 4-5 வகையை இந்த நாடாளுமன்றத்தை பிரிச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் பாஜகவுக்குள்ளும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, மிகப்பெரிய ஒரு மாநில பொறுப்புகளும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்திய பாஜக ஏகப்பட்ட ஒரு அதிருப்தி போயிட்டு இருக்கு. எடப்பாடி வகையிலும் மிகப்பெரிய ஒரு சாதியின் வெளிப்பாடா, மற்றபடி தன்னுடைய ஆதரவு வெளிப்பாடா ஒரு அதிருப்தி எடப்பாடி பிரிவில் அதிமுக போயிட்டு இருக்கு. இரண்டுக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வெடிச்சாச்சு, இன்னும் என்னத்தை வெடிக்கிறது? அதனுடைய வெளிப்பாடு ஜூன் 4க்கு பின்னால வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அதிமுகவின் எடப்பாடி கூடாரம் கட்டாயமாக காலியாகும். இந்த பக்கம் பாஜகவுக்கு போவாங்க. பாஜகவுக்கு உள்ள என்ன பண்ணுவாங்க, அதிமுக வர வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட மாறுதல். பாஜக பாதி அதிமுக மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுக பாதி பாஜகவும் மாற வாய்ப்பு இருக்கு. என்னோட ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இங்க அதிமுகவிலே பாஜக அனுதாபை தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அங்க பாஜக அப்படித்தான் ஏக பேர் அதிமுக அதே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுகவில் நிறைய பேர் பாஜகவின் அனுதாபம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு வந்து ஜூன் 4க்கு பின்னால கட்டாயமா தெரியும். பார்ப்போம். ஏகப்பட்ட ஒரு மாறுதலுக்கு இன்னைக்கு பாஜக அதிமுக அப்படிங்கிற அந்த 2 கட்சி தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தலைமைகளும் தயாராக இருக்கின்றன. ஆமா, அவங்களுடைய பொதுச் செயலாளரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி நம்ம மக்களுக்கு நன்மையாக இருக்குமா என்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பார்ப்போம் அடுத்த வீடியோ. நன்றி.